அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதியை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் கழக நட்சத்திர பேச்சாளர்களும் சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதியை ஆதரித்து ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட முத்தரசநல்லூர் பகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அவருடன் அமைச்சர்கள் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் மற்றும் திருமதி பா வளர்மதி ஆகியோர் உடன் சென்றனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தரராஜுடன் வியாழன்மேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு சரத்குமார் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டி இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மக்களின் முதல்வர் மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தேர்தல், இந்த இடைத்தேர்தல் 2016க்கு ஒரு முன்னோட்டமாக அமைய வேண்டும் என்றால் மாண்பு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற அன்பு சகோதரி வளர்மதி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து எதிர்த்திருக்கிற அனைவரும் டெபாசிட் இழக்குமாறு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செங்குறிச்சி, மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் பாண்டையார் கழக வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும், மீண்டும் அம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அம்மாவுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். கழக நட்சத்திர பேச்சாளர் திருமதி அனிதா குப்புசாமி கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களுடன் கொடியாழம், உறையூர், புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிள்ளைங்கள்லாம் பாருங்க எவ்வளவு கம்பீரமா பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. நல்ல யூனிஃபார்ம், நல்ல அழகா சுகாதாரமானது போட்டுக்கிட்டு நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த புத்தக பையை சுமந்து கொண்டு அனைத்து வசதிகளும் பெற்று பள்ளிக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா அமோக வெற்றி பெற போகிறார். ஸ்ரீரங்கத்தில் இன்னும் சொல்ல போனா நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிற்பதாகவே மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். யாரை நிறுத்தினாலும் நாம் அம்மா அவர்களாகத்தான் பார்க்கிறோம் என்று மக்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக இந்திய தேசிய லீக் கட்சியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள சாதனை திட்டங்களுக்காக மக்கள் மகத்தான வெற்றியை அளிப்பார்கள் என இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு பஷீர் அகமது தெரிவித்துள்ளார். திருவரங்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் டெபாசிட்டை இழப்பார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த முடிவு முன்னோட்டமாக அமையும். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட அரவத்தூர், கொய்யாத்தோப்பு, அல்லித்துறை, மாத்தூர், சுண்ணாம்புக்காரன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் திரு பி பழனியப்பன், திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகளுடன் நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்மளுக்கு எத்தனையோ திட்டங்கள் நம்ம நல்லதுக்காக யோசிச்சு நம்ம அம்மா நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்காக விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், மாணவர்களுக்காக விலையில்லா லேப்டாப், விலையில்லா சைக்கிள், அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா தண்ணி, அம்மா சிமெண்ட், அம்மா மெடிக்கல்ஸ், இன்னும் எத்தனையோ திட்டங்கள் நம்ம அம்மா நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எத்தனையோ நல்ல திட்டங்களை தீட்டி காவேரிய கொண்டு வந்த வீரத்தை காட்டி சாதாரண மக்கள் கிட்ட சமதர்மத்தை நாட்டி நம்மளுக்கு நல்ல ஆட்சியை தந்தது நம்ம அம்மா. அந்த நல்ல ஆட்சி நிரந்தரமா நீடிக்க உங்க பொன்னான வாக்குகளை உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான ரெட்டை அலகு போடுங்க. இதனிடையே மக்கள் மறுமலர்ச்சி கழகம், தக்கான வன்னிய கிறிஸ்துவ சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதிக்கு ஆதரவாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு சேகரித்து வருகின்றனர்.